Hi dear subscribers. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து கோர் ஜாவாவில் ஊப்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போது இந்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற டாபிக் என்னென்னா கண்டிஷனல் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லூப்பிங், அதுக்கப்புறம் ஜம்பிங். இந்த 3 கான்செப்ட் இருக்குது. இந்த 3 கான்செப்ட் பற்றி நம்ம ஓரளவு டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அதுக்கு முன்னாடினா உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க நான் என்ன பண்ணுறேன், ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கேஜ்குள்ளே நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆப்ரேட்டரையும் நான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரோக்ராமாக ரன் பண்ணி காட்ட நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், மெயின் மெத்தடில் ரைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? SYSOUT சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் 1+2 அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாகவே கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன வேல்யூனா இன்ட்டு x = 5, y = 10. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேட்டா வச்சுக்கலாம். டேட்டா வச்சுட்டு நீங்கள் அதை கூட டைரெக்டாக உங்களோட இன்புட்டாக பாஸ் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேரியபிள் ரெஃபரன்ஸ் நேம் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அது பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பேர் என்னென்னா அடிஷன். இது நம்ம அடிஷன் பண்ணிட்டோம். இப்போ இதையே நான் என்ன பண்ணுறேன், அடுத்து எக்ஸுக்கு வேல்யூ 10ன்னு வச்சுக்கிறேன், ஒய்க்கு வேல்யூ 5ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும், அடிஷன் பண்ணோம். இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன், மைனஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள், ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அடுத்து டிவைட். ஓகேவா? இப்போது அடுத்து மாடுலஸ், மீதி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். ஓகேவா? எத்தனை பார்த்துருக்கோம், 2 4 மொத்தம் இதில் எத்தனை 5 பார்த்துருக்கோம். கரெக்டா? இப்போது இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 5 நான் ரன் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் F11. இந்த 5 ரன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 3 இது வந்து டிஃபால்ட்டாக ரன் ஆயிருக்கும். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 15. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 5. ஓகேவா? 10ல் 5 போயிடுச்சுன்னா மிச்சம் 5 தான். கரெக்டாக? அடுத்து இதை மல்டிபிள் பண்ணுறோம், 5×5 50. ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுறோம், 10/5 போட்டால் நமக்கு 2 தான் வருது. ஓகேவா? மாடுலஸ் பார்க்குறோம், 10 வெளியில் 5 வச்சுட்டிங்க அப்படின்னா 1×5 2×5 10 10. நமக்கு என்ன பண்ணோம், அதில் மீதி எதுவுமே கிடைக்காது. மீதி தான் வந்து மாடுலஸ். ஓகேவா? உங்களுக்கு இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ், இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ் அவுட்டில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ++x சாரி ++xஐயும் சிஸ் அவுட்டில் இதில் என்னோட எக்ஸையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? திரும்ப சிஸ் அவுட்டில் மைனஸ் மைனஸ் எக்ஸையும் சிஸ் அவுட்டில் என்னோட எக்ஸையும் பிரிண்ட் பண்ணுறேன். இதை ரெண்டுத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துறோம், இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம 2 தான் பார்க்க போகிறோம். ஒன்று ++x, திரும்ப அதோட எக்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன 11ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு, 11 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நம்மளோட வேல்யூ என்ன 10. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ++ பண்ணி அப்படி நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப என்னோட எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 11ஆக இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ++x போட்டிருந்தோம்ல, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். நான் முன்னாடியே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல ஒரு ++ போட்டிருக்கோம்ல, இதுக்கு பேர் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகேவா? இப்போ நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுறேன். இது நமக்கு தேவையில்ல, நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இதை நான் F11 அழுத்துறேன். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு இருக்கும்போது என்ன இருக்குது,
இந்த இடத்துல வரும்போது 10. ஸோ எனக்கு அந்த 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு அர்த்தம். ஓகேவா? இதோட மீனிங் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன பண்ணும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு எனக்கு? எக்ஸு என்னோட எக்ஸ் வந்து 10ன்னு இருக்கு. இப்போ 11 வந்துருச்சு. இந்த இடத்துல இப்போ 11 வந்து நான் எக்ஸுக்கு அசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் எனக்கு எக்ஸை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு வந்து 11 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 10ன்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன 10 ப்ளஸ் 1 இந்த இடத்துல 11 வரும்போது எனக்கு அந்த 11 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஓகேவா? ப்ரீ இன்க்ரிமெண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நமக்கு தேவையில்ல. ஓகேவா? இதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதையும் அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கு? மைனஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன பண்ண மைனஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகேவா? எனக்கு என்ன பண்ணியிருக்கு? ஃபஸ்ட்டே மைனஸ் பண்ணி என்னோட எக்ஸில் வந்து என்ன பண்ணுச்சு? அசைன் பண்ணிட்டு எப்படி இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்குது. கரெக்டாக? எனக்கு இப்படி தான் இருக்குது. என்னோட எக்ஸ் என்னவா இருக்குது? இந்த இடத்துல 10 இருக்குது. 10 மைனஸ் ஒன்று 9. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 9 இருக்கும். சரி திரும்ப இந்த இடத்துல 9 பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 9 தான் இருக்கும். இங்கேயும் 9 தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு. நான் இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் இருந்துச்சா? அப்போ திரும்ப இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் போடுவோம். இதுக்கு பேர் என்ன? சாரி, ப்ரீ டிக்ரிமெண்ட். ஓகேவா? டிக்ரிமெண்ட். இதுக்கு போஸ்ட் டிக்ரிமெண்ட். நேம்லேயே ஆன்சர் பாருங்க. முன்னாடியே என்ன பண்ண டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு? 10 எங்கே இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 10ன்னு இருக்குது. கரெக்டா? இங்கே இது இது எப்படி இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று. இதுதான மீனிங்கு? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? 10ன்னு இருக்குது. 10 மைனஸ் ஒன்று என்ன? 9 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே இருக்கும்போது என்ன 10 பிரிண்ட் ஆகிடும். எனக்கு 9ன்னு வந்து எக்ஸுக்கு இப்போ 9ன்னு அசைன் ஆகிடும். அசைன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தானே நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 9 பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன ஆப்ரேட்டேஷன் பார்த்துருக்கோம்? அடிஷனு, சப்ட்ராக்ஷனு, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு, மாடுலஸு, அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் இருக்கும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அசைனிங் ஆப்ரேட்டர். ரைட் சைடில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு அசைன் ஆகிடும் வேரியபிளுக்கு. வெறும் ஈக்குவல்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் அசைனிங் ஆப்ரேட்டர். நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறேன். மிஸ் அவுட்டில் திரும்ப நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? கண்ட்ரோல் F11. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரீஅசைன் பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு என்ன பண்ணுறேன்? ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னோட 3யை என்னோட எக்ஸோட என்ன பண்ணிவிடு? ஆட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா இது எப்படி ஆட் ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஆட் ஆகும். ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து எக்ஸு மைனஸு ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல இது எப்படி இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு மைனஸு 3ன்னு இருக்கும். ஓகேவா? இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். என்னாச்சு? 7ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ அடுத்து மைனஸ் பண்ணி நமக்கு என்ன 7ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதை நான் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன். அடுத்து எக்ஸு மல்டிப்ளிகேஷனு ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல நமக்கு இது எப்படி இருக்கும்? எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு இன்ட்டு 3 இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ண 30. ஓகேவா? திரும்ப மல்டிப்ளிகேஷன் எப்படி? அதே தான். எக்ஸு டிவைடட் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இந்த இடத்துல இது எப்படி இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு டிவைடட் பை 3 இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் F11 பண்ணால் என்னாச்சு? 3 தான் வருது.
டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 9 3 தானே வரும். ஓகேவா? அடுத்து எக்ஸு மாட்லஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இது என்ன பண்ணும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு மாட்லஸ் ஆஃப் 3 எத்தனைன்னு பார்த்து சொல்லும். நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை ரன் பண்ணுறேன். 1 9 போனால் மிச்சம் என்ன? மீதி 1 தான் வரும். ஓகேவா? இப்போ இது வரையும் பார்த்தது நம்ம என்ன? இந்த அசெண்டிங் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். கம்பேரிட்டன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்துடலாமா ஒரு முறை? நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது என்கிட்ட ஒரு எக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது, அப்புறம் என்ன ஒய்யில் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நான் என்னோட ஒய் வேல்யூவும் கட் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். ஓகேவா? என்கிட்ட எக்ஸில் ஒரு வேரியபிள் ஒய்யில் ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ் அவுட்டில் என்னோட எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா அப்படின்னு பார்க்க சொல்கிறேன். ஈக்குவல்னா கம்பேரிசன் பண்ணுது. ஒய்யும் எக்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் F11 எழுத்துறேன். என்ன சொல்லுது? ஃபால்ஸ்ன்னு சொல்லுது. ஏன்னா இதுக்கு நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், இதுக்கு 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதுக்கு 5ன்னு மாற்றினேன் அப்படின்னா கண்ட்ரோல் F11 ட்ரூன்னு வருது. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு பேர் என்ன? ஈக்குவல் ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து என்ன? அதே சிஸ் அவுட்டில் எக்ஸு எங்கே இருக்கு? நாட் ஈக்குவல் ஒய்யான்னு பார்க்க சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகுது. ஏன்னா எக்ஸ் வேறு வேல்யூ, ஒய் வேறு வேல்யூ. ஓகேவா? திரும்ப சிஸ் அவுட்டில் என்ன பண்ணுறேன்? எக்ஸு கிரேட்டர் தென் ஒய்யான்னு பார்க்குறேன். ஓகேவா? ஒய்யை விட எக்ஸ் பெருசா? கண்ட்ரோல் F11 பார்ப்போம். ட்ரூ தான் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? திரும்ப சிஸ் அவுட்டில் எக்ஸு லெஸ் தென் ஒய்யான்னு பார்க்குறேன். ஓகேவா? திரும்ப இதை ரன் பண்ணுறேன். என்ன ஆகுது? எனக்கு ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா என்ன? எக்ஸ் தான் பெருசு, ஒய் சின்னது. ஓகேவா? ஸோ லெஸ் தென் கொடுத்தோன்னே எனக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். திரும்ப சிஸ் அவுட்டில் எக்ஸு கிரேட்டர் தென் ஈக்குவல் ஆஃப் ஒய்யான்னு கேட்குறேன். இதை ரன் பண்ணுறேன். ட்ரூ. ஏன்? ஏன்னா இது கிரேட்டர் தென். ஓகேவா? கிரேட்டர் தென்னாக இருக்குது. எனக்கு இது கிரேட்டர் தானே இருக்குது, அதனால் எனக்கு ட்ரூவாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல 5 கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஈக்குவலான்னு கேட்டுட்டேன். ஓகேவா? அதனால் எனக்கு ட்ரூ பிரிண்ட் ஆகும். திரும்ப எக்ஸு லெஸ் தென் ஈக்குவல் ஆஃப் ஒய்யான்னு கேட்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது லெஸ் தென் ஈக்குவலான்னு கேட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? நான் ஒய்யோட வேல்யூவை 4 அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். மாத்திரம் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நான் என்ன பண்ணுறேன்? 2 வேரியபிள் வச்சுருக்கேன், எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சிஸ் அவுட்டில் நம்ம என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டு, ஆறு, நாட்டு 3 டைப்பில் பார்க்க போகிறோம். இப்போ நான் அண்டு ஆறில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்னோட எக்ஸு என்ன பண்ணுறேன்? கிரேட்டர் தென் எக்ஸு கிரேட்டர் தென் என்ன பண்ணுறேன்? பையான்னு கேட்குறேன். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்தா அண்டு. ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுறேன்? ஒய் என்ன பண்ணுறேன்? ஒய்க்கு 4 கொடுத்துருக்கேனா? கிரேட்டர் தென் 6ஆ? 6ஐ விட ஒய் சின்னதாக இருக்கணும். ஓகேவா? பையை விட எக்ஸ் பெருசாக இருக்கணும். ஓகேவா? எனக்கு இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆனால் இந்த அண்டு கேட் ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்டு ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணும். எனக்கு என்ன ட்ரூன்னு வந்திருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல 4ஐ விட கம்மியாக கொடுத்துட்றேன். 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஒய்யை விட 3, இங்கே 4, இங்கே 3. எனக்கு என்ன?
ஒரு சைடு வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைடு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும்? ஃபால்ஸ்ன்னு தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ என்னன்னா, அண்டுல வந்து 2 கண்டிஷனும் அண்டுல எத்தனை அண்டு கொடுத்து நீங்க கண்டிஷன் குடுக்குறீங்களோ, இருக்கிற எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும் தான் இந்த அண்டு இந்த ஆப்பரேட்டர் வந்து உங்களுக்கு ட்ரூவ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சரி. இப்போ நான் என்ன பண்றேன்? இத காப்பி பண்ணிட்டு ஆர் ஆர்ங்கிறது என்னன்னா 2டே 2 பைப் சிம்பல் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? எனக்கு என்ன எக்ஸ் 5 விட எக்ஸ் பெருசு. ஓகேவா? நான் இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு கேட்ட. இப்ப ஆர் கேட் இருக்கு. இப்ப நான் இத ரன் பண்றேன். ஓகே. எனக்கு ட்ரூ வந்துச்சு. கண்டிஷன் ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபைட் ஆனா போதும். எனக்கு ட்ரூ பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல 5 மாத்தி 9ன்னு சொல்லி குடுத்துர்றேன். கண்ட்ரோல் F11. எனக்கு என்ன ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு 2 கண்டிஷனுமே என்ன ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒண்ணு ஒரு கண்டிஷனாவது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுல நாட் எப்படி அப்படின்னா, சிஸ் அவுட்ல முன்னாடி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் நாட்டு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? இந்த கண்டிஷன் இது இருக்கா? இத நான் காப்பி பண்ணி இதுக்குள்ள வச்சுர்றேன். ஆக்சுவலா AND கேட்ல இங்க என்ன நடந்துச்சு? இப்ப 3க்கு பதிலா இந்த இடத்துல என்ன வைக்கிறேன்? என்னோட ஒய்ய விட இங்க இருக்கிறது பெருசா இருக்கணும். ஸோ நான் இங்க இருக்கிறதுக்கு நான் 5 குடுத்துக்கிறேன். 4 இருந்தது இங்க 5 குடுத்துக்கிறேன். 5 விட 7 பெருசு. கரெக்ட் தானே? இப்ப ஆக்சுவலா AND கேட்ட பொறுத்தளவு என்னது இது? இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ. ஆனா நாட் AND அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு இது ட்ரூவா இருந்தாலும் நாட் ANDங்கிறது என்ன இருக்கணும்? ஃபால்ஸா வரணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? சரி. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்றோம்? 7 இருக்கும். சரி. 5 விட என்ன ஆச்சு? 7 பெருசு. கரெக்ட்டா? ஸோ இந்த ஒரு சைடு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. திரும்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? y வந்து 4 5 பெருசா இருக்கு. ஸோ அண்ட் கேட்ட பொறுத்தளவு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நான் நாட்டு என்ன சொல்லியிருக்கேன்? இந்த கண்டிஷன் வந்து ராங் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஓகேவா? நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கண்டிஷன் நான் கரெக்ட்ன்னு சொன்னேன் அப்படின்னா எனக்கு ட்ரூ பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த கண்டிஷன் வந்து தப்பு அப்படின்னு சொன்னதால எனக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதான் நாட். நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர் பார்த்துட்டோம். இப்போ இதுவரை நம்ம பார்த்தது ஆப்பரேட்டர்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது அப்படின்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அதில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப். ஓகேவா? இஃப் எல்ஸ் இஃப் இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து ஃபார் லூப் பார்க்கலாம். ஒயிலு, டூ ஒயிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச் பற்றி பேசிக் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் அண்ட் கண்டினியூ பார்க்கலாம். செலெக்ஷன் ஆர் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து இஃப் அதுக்கப்புறம் ஸ்விட்ச். ஓகேவா? இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா?